அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். இந்த கடலுக்கு பக்கத்துல நெறைய பறவைங்க தங்கியிருக்கும். அந்த கரையில ஒதுங்கக்கூடிய மீன்கள சாப்பிடக்கூடிய ஒரு பறவை இனம். அத வந்து சீகல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பறவைங்க ரொம்ப தூரத்துக்கு பறக்க முடியாது. கொஞ்சம் உயரமா பறக்குங்க. அதுங்களோட முக்கிய வேலையே அந்த கரையில ஒதுங்குற மீன கூட்டமா வந்து சாப்ட்டு பகிர்ந்து சாப்பிடும். அ அந்த மாரி கிடைக்கிறதுல அதில ஒரு குட்டி ஒரு பறவை ஒண்ணு இருந்தது. அந்த கதைக்காக நம்ம அந்த பறவையோட பேரு வந்து ஜானின்னு வச்சுப்போமே. அந்த ஜானின்ற பறவை வந்து எல்லா மீன் சாப்பிட்டுருந்தா, அது மட்டும் வித்தியாசமா பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தது. பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது, மேல பறக்கும், கீழ விழும். மேல பறக்கும், கீழ விழும். இதையே செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்த அந்த ஜானியோட அ அம்மா, அப்பா பறவைங்க வந்து சொல்லுது, "ஏன் ஜானி நீ ஏன் இந்த மாதிரி பண்ற? உன்னால பறக்க முடியாது. அந்த வேலைய செய்யாத. நீ மீனு எங்க கிடைக்குதோ அத மட்டும் சாப்பிடு. இல்ல மீன் எங்க கிடைக்குன்னு அத வேணா தேடி கண்டுபிடி." அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு ஒரு யோசனை சொல்றாங்க. இது பறந்து கீழ விழும்போது சுத்தி இருந்த மத்த பறவைங்கள்லாம் அத ஏளனமா சிரிச்சு, அத வந்து ஏளனப்படுத்துறது வேலையாவே இருந்தது. ஆனா, இந்த எதையுமே அந்த பறவை வந்து அந்த ஜானி பறவை வந்து கைவிடல. அது பறக்கிறத மட்டும் ஒரு இலக்காவே நெனச்சு, நெனச்சு திருப்பி, 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 திருப்பி அதே வேலைய பண்ணிட்டு இருந்தது. இத்தனைக்கும் அது சேர்ந்த எந்த பறவைகளும் இத செய்யறதுக்கு ஊக்கமோ, எதுவுமே குடுக்காம அத புடிச்சு கீழ இழுக்கிற மாதிரி தான் கிண்டல் பண்றதும், சிரிக்கிறதும், இது நாள்தோறும் நடந்துட்டே இருந்தது. ஆனா, எவ்ளோ வேல இருந்தாலும் இந்த பறக்கிறத மட்டும் இது முயற்சி பண்ணி, முயற்சி பண்ணி, முயற்சி பண்ணி செஞ்சுட்டே இருந்தது. ஒரு நாள் என்ன ஆவுது அப்டின்னா, அ மனசுல கூட தோணுது. இத எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டு நம்போ போயிடலாமான்னு கூட தோணுது அந்த ஜானிக்கு. ஆனா, அதையும் மீறி அது திருப்பி, திருப்பி, திருப்பி அது மாரி பறக்க ஆரம்பிச்சோனே, ஒரு நாள் என்ன பண்ணுது வந்து ரொம்ப உயரத்தில பறக்க ஆரம்பிக்குது. அதாவது முதல்ல வந்து 200 அடி, முதல்ல 100 அடி, அப்புறம் 200 அடி அந்த மாரி தொடங்கி 2000 அடி அளவுக்கு அது பறக்க தொடங்கிடுச்சு. அத பார்த்து மத்த பறவைங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இது நம்மளால முடியவே முடியலையே! நம்ம இவ்ளோ நாள் இருந்தோம். ஈவன் அந்த பறவைங்களோட தாத்தா, பாட்டி கூட இது வரைக்கும் பறந்தது கிடையாது. பறக்கறதுக்கு முயற்சியும் பண்ணதில்ல. ஆக்சுவலா இத வந்து யாருமே தொட முடியாத உயரத்த வந்து இந்த ஜானி பறவை வந்து தொட்டுடுது. எத்தனையோ குழந்தைங்களுக்கு, எத்தனையோ பெற்றோர்கள் இந்த மாரி கதைங்க நெறைய சொல்லியிருக்கலாம். ஆனா, அவங்க சொல்ல மறந்த ஒரு விஷயம், இந்த ஜானி பறவை வந்து ஒரு குறியீடு. இது ஒரு சிம்பிள். என்ன சிம்பிள்னா, நம்பளாலயும் முடியும். விடாமுயற்சிய ஒரு விரதமா கொண்டோம்னா, எத்தனையோ ஜானிக்கள் வந்து உருவாக்கப்படுவார்கள். அப்போ என்னன்னா, அ நம்ப ஏன் இந்த ஜானி ஆவக்கூடாதுன்றது தான் நம்ம மனசுல கொண்டு வரணும். அத வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து நம்மளுடைய விடாமுயற்சி மட்டும் தான். ஒரு ஆட்டத்த முதல்ல முக்கியமா வந்து ஆடி பார்த்துருவோன்ற ஒரு எண்ணம், அதுக்கு தயாரான ஒரு விஷயம் நமக்கு வரணும். அப்படி வந்துட்டோம்னா, வெற்றி வந்து நமக்கு ரொம்ப தூரத்தில கிடையாது. நம்ம கூடவே தான் இருக்கு. அந்த கூடவே இருக்கக்கூடிய வெற்றிய நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, முயற்சி ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். அதுவும் அந்த முயற்சி மட்டும் போதாது. அது வந்து விடாமுயற்சியா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால இந்த ஒரு இத வச்சு எத்தன ஜானிக்கள் உருவாக்கப்படுறாங்களோ, அதெல்லாம் கூட இந்த காணொளிக்கு வந்து ஒரு வெற்றியா அமையும். அதனால உங்க விடாமுயற்சிய மட்டும் விட்டுறாதீங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து என்னைக்காவது ஒரு நாள் அது இன்னைக்கு வரலனா கூட என்னைக்காவது ஒரு நாள் அதுக்கான பலன் வந்தே தீரும். அதில மாற்றம் இல்ல. வாழ்த்துக்கள். உங்களுக்கு இது புடிச்சிருந்தா அடுத்தவங்களுக்கும் பகிருங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி.